நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை நான் ஒரு முதியோர் இல்லத்திற்கு கிறிஸ்துமஸ் செய்தி பேசும்படியாக அழைப்பை பெற்றிருந்தேன். எனவே அங்கே போய் செய்தியை பேசி முடித்த பிறகு உணவு பரிமாறப்பட்டது. அப்பொழுது எனது இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருவர் என்னோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அவர்களிடத்தில் நான் சாப்பிடுகிற பொழுது பேச ஆரம்பித்தேன். இருவரும் நன்றாக ஆடை உடுத்தியிருந்தார்கள். பார்ப்பதற்கு நல்ல ஒரு தோற்றத்தோடு இருந்தார்கள். எனவே அவர்களோடு நான் பேசி அவர்களுடைய காரியத்தை அறிய விரும்பினேன். அப்படி நான் பேசுகிற பொழுது அதில் ஒருவர் சொன்னார். அவர் அந்த முதியோர் இல்லத்திற்கு வந்ததற்கான காரணத்தை சொன்னார். அதாவது அவர் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு சர்க்கரை வியாதியினால் என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு போனது அவர் சொன்னது. எனவே எனது படுக்கையை விட்டு அல்லது நான் உட்கார்ந்து இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து நான் சிறுநீர் கழிப்பதற்கு கழிவறைக்கு போகும் முன்னே சில வேளைகளில் வழியில் நான் சிறுநீரை கழிக்க கடந்து போகிறேன். அது வழியில் நடந்து விடுகிறது. இப்படி வழிநெடுக சில நேரங்களில் நான் வீட்டையும் நான் உடுத்தி இருக்கும் ஆடையையும் அசுத்தப்படுத்துகிறேன். இது சில வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது மனைவி இறந்து போனாள். அவர் சொன்னது, என் மனைவி உயிரோடு இருக்கும் மட்டுமாக அவள் என்னை பராமரித்து கொண்டாள். பின்பு நான் எனது மகன் வீட்டில் இருக்கிற பொழுது சில நாட்கள் கழித்து இங்கே சூழ்நிலை மாறியது. அதாவது என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் இந்த சூழ்நிலையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முகம் சுளிக்க ஆரம்பித்தார்கள். அடிக்கடி அவர்கள் இருவருக்குள்ளே பிரச்சனை, வாக்குவாதங்கள்லாம் வந்தது. எனவே அது நிமித்தமாக என்னாலே என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டாம் என்று சொல்லி நான் அங்கே இருந்து முதியோர் இல்லத்திற்கு இங்கே நானாகவே வந்துவிட்டேன். இப்பொழுதும் எனக்கு வருகிற ஓய்வூதியத்தை நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு போதுமான அளவுக்கு எனக்கு ஓய்வூதியம் வருகிறது. அந்த ஓய்வூதியத்தை நான் 3ஆக பிரிக்கிறேன். எனது 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு கொடுத்து விட்டு ஒரு பங்கை நான் என்னுடைய செலவுக்காக எடுத்து வைத்துக் கொள்கிறேன். அதில் ஒரு பெரும் தொகையை இந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கிறேன். இவர்கள் என்னை நன்றாக பராமரிக்கிறார்கள். ஒரு சிறு தொகையை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவேளை எதிர்பாராத நேரத்தில் எனக்கு இன்னும் வியாதி வரும் என்றால், மருத்துவ செலவிற்கு அல்லது மரணம் வரும் என்றால் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு என்று சொல்லி அந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிற இடத்திலே நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்றார். இன்னொருவர் சொன்னது என்னவென்றால், எனக்கு ஒரே மகன், அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்து கல்லூரியிலே அவன் படித்து நல்ல வேலை பெற்று இப்பொழுது நன்றாக இருக்கிறான். அவனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. வீடு வாசல்கள் எல்லாம் நான் கட்டி கொடுத்துருக்கிறேன். அவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனுக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது நான் பாசமாக என்னுடைய பேர பிள்ளைகளை ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அடிக்கடி நான் அறிவுரை சொன்னது, புத்திமதி சொன்னது என்னுடைய மருமகளுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர்களுக்குள்ளாக எனது மகனுக்கும் எனது மருமகளுக்கும் அடிக்கடி தகராறு வந்தது. ஏறக்குறைய நானும் என் மனைவியும் திருமணமாகி 48 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு நாள் கூட நாங்கள் வாக்குவாதமோ சண்டையோ விவாதமோ நாங்கள் பண்ணினது கிடையாது. ஆக என் மனைவி உயிரோடு இருக்கும் மட்டுமாக நாங்கள் சாட்சியாக இருந்தோம். இப்பொழுது என்னால் என்னுடைய வாழ்க்கையில் தகராறு வருகிறது. அதை என்னுடைய பேர பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அது சாட்சி இல்லாமல் போய்விடுமே என்பதற்காக நானும் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்துவிட்டேன். நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று இந்த இருவரும் சொன்ன காரியம் என்னை அதிகமாக சிந்தித்து வைத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கடந்த வாரத்தில் ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக
காலை என்னுடைய வழக்கமான தியான நேரத்திற்கு நான் சங்கீதங்களை படிப்பது உண்டு. அப்பொழுது நான் படித்த சங்கீதம் 71வது சங்கீதம். இந்த 71வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை கேட்கிறான். 9வது வசனம், அடுத்து 18வது வசனம் என்று 2 வசனங்களை இந்த சங்கீதத்தில் நீங்கள் படிக்கிற பொழுது சங்கீதக்காரன், என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி 9வது வசனத்தில் கேட்கிறான். பின்பு 18வது வசனத்தின் கடைசி பகுதியில், முதிர் வயதும் நரைமயிறு உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் நம்முடைய முதுமை எப்படி இருக்கும் என்று சொல்லி, என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை நீண்ட ஆயுசு நாட்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு புறத்தில் கருதப்பட்டாலும் மற்றொரு புறத்தில் முதுமைக்குரிய பலவீனங்கள் உண்டு. முதுமைக்குரிய காரியங்கள் எல்லாருக்கும் வரும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். உலக மக்கள் முதுமையை வருத்தத்தோடு மகிழ்ச்சி இல்லாமல் தனிமையில் தடுமாறி கொண்டு வாழுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய முதுமை எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியை, எந்த விதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும்? நாம் தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்றால், தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கும் என்றால், தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் நம்முடைய முதுமையில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த நாளில் நம்முடைய செய்தியில் நாம் பார்க்க இருக்கின்ற காரியம். இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஒருவேளை யார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் போடப்படவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்திற்குள்ளாக கடந்து போய் இந்த சங்கீதத்தில் இருக்கிற மற்ற வார்த்தைகளெல்லாம் நாம் படிக்கிற பொழுது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இது தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இதில் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை என்று நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்ட ஒரு மனிதன் தாவீது ராஜா, பழைய ஏற்பாட்டில். அது மாத்திரமல்ல, 6வது வசனத்தில், இந்த 71வது சங்கீதத்தில் 6வது வசனத்தில், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆக சிறு வயதிலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்தினார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இதில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 17வது வசனத்தில், தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆக இந்த சிறு வயது முதல் கற்பத்திலிருந்து நான் புறப்பட்ட நாளிலிருந்து, நான் பிறந்த நாளிலிருந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இது தாவீது ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும், இது தாவீதினுடைய சங்கீதமாகத்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக இதற்கு தலைப்பு அல்லது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இதற்கான வரலாற்று பின்னணி என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு காரியத்தை இதனுடைய வரலாற்று பின்னணியாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது, ஒரு காலகட்டத்தில் தாவீது தனிமையில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு வயது கடந்த சூழ்நிலையில், ஒரு 50 வயதில் அல்லது ஒரு 55 வயதில் அவன் தனிமையில், தாவீது ராஜா தனிமையில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்னவென்று சொன்னால், அப்சலோம் தாவீதினுடைய அரியணையை, அரண்மனையை, வாழ்க்கையை சூழ்ச்சியினால் எடுத்துக்கொண்டான். அப்சலோம் யார்? தாவீதினுடைய பிள்ளை, தாவீது பெற்றெடுத்த பிள்ளை. அவன் தகப்பனுடைய வாழ்க்கையை பறித்து கொள்கிறது, தகப்பனுடைய அரண்மனையை பறித்து கொள்கிறது, தகப்பனுடைய பதவியை பறித்து கொள்கிறான்.
தகப்பனுக்கு இருக்கக்கூடிய சிலாக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தகப்பனை ஊரை விட்டு துரத்தி விடுகிறான், அல்லது தகப்பனுடைய உயிருக்கு அவன் அச்சம் உண்டாக்குகிறான். அதன் நிமித்தமாக தாவீது வனாந்தரத்தில் மீண்டுமாக எப்படி வாலிப நாட்களிலே சவுலால் துரத்தப்படுகிற பொழுது ஓடினானோ அதே அனுபவத்திற்குள்ளாக இப்பொழுது சொந்த பிள்ளையினால் துரத்தப்படுகிற பொழுது அந்த அனுபவத்திற்குள்ளாக தாவீது கடந்து போகிறான். அப்பொழுது தனிமை. வாலிப நாட்களிலே சவுல் துரத்துகிற பொழுது சரீரத்தில் பலன் இருந்தது, ஓடுவதற்கு, எதிர்ப்பதற்கு, அலைந்து திரிவதற்கு பலன் இருந்தது. இப்பொழுது சரீரத்திலும் பலன் இல்லை, மனதிலும் பலன் இல்லை. ஏனென்று சொன்னால் மற்றவர்கள் நமக்கு வாழ்க்கையிலே தொந்தரவு கொடுக்கிற பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலன் நமக்கு இருக்கிறது. எதிராளிகள் நமக்கு உபத்திரம் கொடுக்கிற பொழுது, எதிராளிகள் நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு அல்லது எதிர்த்து போராடுவதற்கான பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு நெருங்கிய உறவுகள், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சொந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக நிற்கிற பொழுது, நம்மை அழிப்பதற்கு முயற்சி செய்கிற பொழுது, அதுவும் நாம் வயது கடந்து போய் தனிமையில் இருக்கிற பொழுது, முதுமையில் வயதான பிறகு பிள்ளைகள் நமக்கு போட்டியாய் வருகிற பொழுது, நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது சரீரத்திலும் சோர்ந்து போகிறோம், மனதளவிலும் நாம் சோர்ந்து போகிறோம். அந்த ஒரு அனுபவம் இந்த சங்கீதத்தில் அல்லது இந்த காலகட்டத்தில் தாவீதனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்க வேண்டும். எனவே தான் தாவீது இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதிரும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் பெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதுமை நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. முதுமை வயதான பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. பொதுவாக முதுமையில் பலவீனங்கள் வருகிற பொழுது வயதான பிறகு உலக மக்கள் தங்களுக்கு ஆதாரமாக, தங்களுக்கு பலனாக எதை எடுத்து கொள்ளுகிறார்கள்? ஒருவேளை வயதான பிறகு நாம் யாரை சார்ந்திருக்கலாம், யாரை நம்பி இருக்கலாம், யார் நம்மை ஆதரிப்பார் என்று சொல்லி நினைக்கிற பொழுது பொதுவாக பெற்றோர்கள் மனதில் முதலாவது வரக்கூடியது அவர்கள் பெற்ற பிள்ளைகள். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது எனக்கு ஓரளவுக்கு சரீரத்தில் பலன் இருக்கிறது. ஒருவேளை இந்த பலனும் குறைந்து போகிற பொழுது நான் யாரை அண்டி இருப்பேன் என்று சொன்னால், நான் பெற்ற பிள்ளைகள். அவர்களை சமுதாயத்தில் வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையினாலே இயற்கையாகவே உடனடியாக நான் நம்புவது என்னுடைய பிள்ளைகள். ஒருவேளை அடுத்து உடன் பிறந்தவர்கள் அல்லது சொந்த பந்தங்கள், இப்படி அடுத்தடுத்து நம்முடைய இந்த வட்டம், சர்க்கிள் கடந்து கொண்டே போகலாம். அல்லது ஒருவேளை உறவுகள் இல்லை என்றால், இந்த 2 நபர்கள் நான் சந்தித்தேன் அல்லவா, அவர்கள் சொன்ன காரியம் என்ன? அவர்களுக்கு இப்பொழுது ஆதரவாக இருக்கிறது. 2 பேருக்குமே பிள்ளைகள் இருக்கிறது. முதலிலே சொன்ன நபருக்கு 2 ஆண் பிள்ளைகள், இருவருக்குமே வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். இருவருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். 2 ஆண் பிள்ளைகளும் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். முதலாவது நபர் சொன்ன காரணம். 2வது நபர் ஒரே ஒரு பிள்ளை தான், அவனுக்கும் கல்வி கொடுத்து, அவனுக்கு நல்ல வேலை கொடுத்து, அவனுக்கு திருமண வாழ்க்கை கொடுத்து, அவனுக்கு வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர்களுடைய ஓய்வூதியம், அவர்கள் வருமானம். இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய முதிர் வயதில் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம், தங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு, தங்களுக்கு இருக்கக்கூடிய சேமிப்பு, அல்லது தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொன் பொருள் நகைகள், இவைகளை போன்ற காரியங்களை தங்களுக்கு பலனாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதை சார்ந்து அதை சார்ந்து வாழ உலக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எடுத்துக்கொள்கிறார்கள். சரி, தாவீதிற்கு உலக மக்களைப் போல வசதி வாய்ப்புகள் இல்லையா? இருந்திருக்க வேண்டுமே.
30 வயதில் தாவீது அரசனாக முழு தேசத்திற்கு ராஜாவாக வந்தவன். அவனுக்கென்று அரண்மனை இருந்தது. நிச்சயமாக அவனுக்கென்று சில சேமிப்புகள் இருந்திருக்க வேண்டும். உலக பிரகாரமான அநேக காரியங்கள் தாவீது ராஜாவிற்கு இருந்திருக்க வேண்டுமே. அவைகளை ஏன் தாவீது நம்பவில்லை? அவைகளை ஏன் சார்ந்திருக்கவில்லை? அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு சில பிள்ளைகள் இருந்தாலே, ஒருவேளை எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய மனதில் சில நேரங்களில் வருகிற பொழுது, ஒரு பிள்ளை இல்லை என்றால் இன்னொரு பிள்ளை நம்மை பராமரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கடந்து வருகிறது. இது பொதுவாக உலக மக்களாகிய நமக்கு எல்லாருக்கும் இந்த எண்ணம் வரும். இந்த பிள்ளை கவனிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை கவனிக்கும், அந்த பிள்ளை கவனிக்கவில்லை என்றால் அடுத்த பிள்ளை கவனிக்கும் என்று சொல்லி நம்மை நாமே தேற்றிக் கொள்ளுகிறோம். நாம் அதை சார்ந்திருக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு 17 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, 5 மனைவிகள், பல மறுமனையாட்டிகள், இப்படி அநேக காரியங்கள் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. செல்வாக்கு இருந்தது. இப்படி அநேக காரியங்கள் இருந்ததே. அப்படி இருக்கிற பொழுது முதுமையில் கர்த்தரை நோக்கி, என் பலன் ஒடுங்கும்போது, நான் நரைமயிர் உள்ளவனாக மாறும் பொழுது என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி தாவீது சொல்வதை இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதுமையில் நமக்கு உண்டாகும் பொதுவான பலவீனங்கள் என்ன? நமக்கு வரக்கூடிய பொதுவான காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். முதுமையில் நமக்கு எந்த விதமான பலவீனங்கள் கடந்து வரும் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். நாம் முதுமையை சந்திக்கிற பொழுது, நமக்கு வயதாகிற பொழுது நமக்கு சரீர பலவீனம் கடந்து வரும், நமக்கு வியாதிகள் கடந்து வரும், நமக்கு தனிமை வரும், சில வேளைகளிலே நமக்கு வறுமை வரலாம், சில நேரங்களிலே நமக்கு ஞாபக மறதி வரும். 2 மாதங்களுக்கு முன்பாக எனது மாமனார் இறந்து போனார். 85 வயதில். அவர் மரிப்பதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு ஞாபக மறதி வந்துவிட்டது, அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஞாபக மறதி வந்துவிட்டது. எல்லாரையும் மறந்து விட்டார். எங்கே இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் யார், பேர பிள்ளைகள் யார் என்பதை எல்லாவற்றையும் மறந்து விட்டார். அது எவ்வளவு கொடுமை தெரியுமா? எவ்வளவு கொடுமை தெரியுமா? என்னுடைய மாமியார் இறந்து போன பொழுது அங்கே அடக்கத்திற்கு முன்பாக அங்கே அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு இருக்கை சேர் போட்டு அவரை உட்கார வைத்திருக்கிறோம். அவருடைய காலுக்கு கீழே தான் அந்த பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் என்னுடைய மாமியாருடைய சரீரம் இருக்கிறது. பார்த்து கொண்டே என்னுடைய மாமனார் இருக்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி அவருக்கு தெரியாது. அப்படியே பார்த்து கொண்டு இருந்தார். அதை பார்க்கிற பொழுது முதுமை எவ்வளவு வேதனை என்பதை நான் புரிந்து கொண்டேன். எவ்வளவு வேதனை! பல ஆண்டுகளாக திருமணம் செய்து வாழ்க்கை நடத்தி சந்தோஷமாய் இருந்த ஒரு வாழ்க்கை துணை பூமியை விட்டு கடந்து போகிறது. அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி ஒருவர் இருக்கிறார். வயதான பிறகு நமக்கு ஞாபக மறதி வரும். வயதான பிறகு நாம் தவறான தீர்மானம் எடுப்போம். வயதான பிறகு நமக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரும். சிலருக்கு முன்கோபம் வரும். சிலர் பாரபட்சமான நடவடிக்கைக்குள்ளாக கடந்து போவார்கள். சிலர் எடுக்கிற தீர்மானங்கள் தவறாக இருக்கும். இவைகள் எல்லாம் வயதான பிறகு கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சங்கீதக்காரன் தேவ மனிதனாக, தேவனோடு ஐக்கியமாய் நெருக்கமாய் இருக்கிற மனிதனாய் நாம் பார்க்கிறபடினால இந்த சங்கீதக்காரனுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனோடு நடந்தபடியினால் உலக மக்கள் முதுமையில் தடுமாறுகிறார்கள். உலக மக்கள் முதுமையில் கவலைப்படுகிறார்கள். உலக மக்கள் முதுமையில் துக்கப்படுகிறார்கள். பெரும்பாலான உலக மக்கள் முதுமை மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொன்ன 2 நபர்கள் என்னுடைய சம்பாஷணையை முடித்துவிட்டு கடைசியாக வருகிற பொழுது
நான் அவர்களை வாழ்த்திவிட்டு வருகிறேன். அதே நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? உண்மையை சொல்லுங்கள் என்று நான் அவர்கள் இருவரிடத்திலே கேட்டேன். ஐயா, அவர்கள் சொன்ன பதில், ஐயா, நீங்கள் ஊழியக்காரர், உங்களிடத்திலே பொய் சொல்ல விரும்பவில்லை, உண்மையை சொல்லுகிறோம். மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கவில்லை, பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிறோம், பேர பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிறோம், குடும்பத்தோடு இருக்க விரும்புகிறோம், நாங்கள் கட்டின சொந்த வீட்டில் இருக்க விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அங்கே எங்களால் இருக்க முடியவில்லை. நாங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கவில்லை. நாட்களை கழிக்கிறோம், நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். போன வாரத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர் என்னோடு ஃபோன் பண்ணி பேசினார். அவரும் முதுமையில் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன காரியம், பேசுகிற பொழுது அவர் சொன்ன காரியம், தம்பி, நம்முடைய கையிலே வருமானம் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை மதிக்காது. நம்முடைய கையிலே பசை இல்லை என்றால், பணம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை தனிமைதான். உறவுகளும் நம்மை மதிக்காது, நம்மை விசாரிக்காது. நம்முடைய கையிலே பிடிமானம் இருக்கணும், நம்முடைய கையிலே வருமானம் இருக்கணும். கர்த்தர் எங்களை எப்பொழுது அழைப்பார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். யோசித்து பார்த்தேன். உலக மக்களுக்கு மாத்திரமில்லை, இந்த வார்த்தையை சொன்ன மனிதன் தேவ மனிதன். இந்த வயதிலும் தேவனோடு நேரம் செலவு செய்யக்கூடியவர், வேதத்தை வாசிக்கக்கூடியவர், பாடக்கூடியவர், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய மனிதன். அப்போ உலக மனிதர்களுக்கும் கடைசி நாட்கள் துக்கமாக இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கும் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியற்ற ஒரு நிலைமையில், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருப்பதை பார்க்கிறோம். இங்கே தாவீது இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது மகிழ்ச்சியோடு கேட்கிறான் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது, சந்தோஷத்தோடு கேட்கிறான் என்று சொல்லி சொல்ல முடியாது. மனதிற்குள்ளே ஏக்கம் இருந்திருக்க வேண்டும், மனதுக்குள்ளே கவலை இருந்திருக்க வேண்டும். ஐயோ, எனக்கு 17 பிள்ளைகள் இருக்கிறார்களே, நான் அரண்மனையை கட்டினேனே, இவ்வளவு சம்பாதித்தேனே, இத்தனை பிள்ளைகளை பெற்றேனே, இவ்வளவு சொந்த பந்தங்களை நான் ஆதரித்தேனே, ஆனால் முதுமையில் இப்படி தனிமையில் இருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் தாவீதிற்குள்ளாக கடந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சங்கீதத்தில் தேவ மனிதன் தேவனோடு ஐக்கியமாய் நெருக்கமாய் இருந்தபடியினால அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தாக்கம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையின் யதார்த்தத்தை, உண்மையை புரிந்து கொள்வதற்கான ஞானம் அவனுக்கு வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் தேவனோடு நடப்போம் என்றால், தேவனோடு ஐக்கியமாய் இருப்போம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்திருப்போம் என்றால், வாழ்க்கையின் யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு கடந்து வரும். அது முதலாவதாக சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை, உண்மையை புரிந்து கொள்வதற்கான ஞானம் அவனுக்கு வந்தது. அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் அவனுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, முதுமையிலே நம்பிக்கையோடு வாழ்வதற்கான ஞானமும் அவனுக்கு கடந்து வந்தது. எப்படி என்று சொன்னால், உலக ஞானமோ உலக சிலாக்கியங்களோ எனக்கு உதவி செய்யாது. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே, தேவனால் மாத்திரமே கடைசி நாள் மட்டும் என்னை வழி நடத்த முடியும், என்னை பராமரிக்க முடியும், என்னை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஞானம் இந்த தேவ மனிதனுக்குள்ளாக கடந்து வந்ததை நான் பார்க்கிறேன். வாலிப நாட்களிலே நான் சிங்கத்தோடும் கரடியோடும் சண்டை போட்டேன். கோலியாத்துடன், மாம்சமலை என்று கருதப்பட்ட பெலசாலியோடு சண்டை போட்டேன். ஆனால் அதே பலன் முதுமையில் இருக்காது. சிலர் வாலிப நாட்களிலே நான் அப்படி இருந்தேன், வாலிப நாட்களிலே இப்படி இருந்தேன் என்று சொல்லி வயதான பிறகு புலம்புவார்கள். ஆனால் இங்கே தாவீது வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டான். எப்படி என்று சொன்னால்,
நான் சிங்கத்தோடு சண்டை போட்டேன், கரடியோடு சண்டை போட்டேன், வனாந்தரத்தில் தைரியமாய் தனிமையிலே வாழ்க்கையை செலவு செய்தேன். கோலியாத்தோடு, மாம்சமலை என்று கருதப்பட்ட கோலியாத்தோடு, பலசாலியோடு, வெறுங்கையோடு சண்டை போட்டு அவனை ஜெயித்ததெல்லாம் உண்மைதான். அதே பலன் முதுமையில் இருக்காது. வயதானால் பலன் குறைந்து போகும், வயதானால் பலவீனம் வரும், என்னுடைய செல்வம் குறைந்து போகும், என்னுடைய செல்வாக்கு குறைந்து போகும். இவைகளெல்லாம் முதுமை வரைக்கும் என்னோடு கடந்து வராது. இவைகள் முதுமையில் எனக்கு உதவி செய்ய முடியாது என்ற ஞானம் தாவீதினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பதை, இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாலிப நாட்களிலே நாம் சிந்திப்பதைப் போல, தீர்மானம் எடுப்பதைப் போல தைரியமாக முதுமையிலே நாம் தீர்மானம் எடுக்க முடியாது, சரியான தீர்மானம் எடுக்க முடியாது என்று தாவீதிற்கு தெரிந்திருந்தது. சில நேரங்களில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதுமையில் நாம் நம்மை அறியாமலே பாரபட்சமான தீர்மானங்கள் எடுப்போம், தவறான தீர்மானங்கள் எடுப்போம். உதாரணத்திற்கு வேதாகமத்திலிருந்தே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ஈசாக்கும் ரெபேக்காவும் அவர்களுக்கு இருந்த 2 பிள்ளையை ஆளுக்கு ஒரு பிள்ளைகளாக பிரித்து கொண்டார்கள். ஈசாக்கு ஏசாவையும், ரெபேக்காள் யாக்கோபையும் அதிகமாக நேசித்தார்கள். யோசித்து பாருங்கள், பெற்றோர்களாகிய அவர்கள் தங்கள் 2 பிள்ளைகளையுமே ஒரே மாதிரி நேசிக்க வேண்டும். ஒருவர் ஒரு பிள்ளையை அதிகமாக நேசித்து மற்றொரு பிள்ளையை அதிகமாக நேசிக்காமல், தாய் ஒரு பிள்ளையையும் தகப்பன் ஒரு பிள்ளையும் அதிகமாக நேசிப்பது அது தவறான ஒரு தீர்மானம். இது முதுமையில் அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஒருவேளை 2 பிள்ளை இருக்கும் என்றால் ஏதோ ஒரு பிள்ளையை அதிகமாய் சார்ந்திருப்பார்கள், அந்த பிள்ளைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அந்த பிள்ளையை நேசிப்பார்கள். இது தவறான ஒரு தீர்மானம். இது முதுமையில் அநேகருக்கு வரக்கூடிய பலவீனம். இது முதுமையில் அநேகர் எடுக்கக்கூடிய தவறான தீர்மானங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதெல்லாம் முதுமையில் நமக்கு கடந்து வரும். சில நேரங்களில் வயதான போகிறது நம்முடைய வருமானம் குறைந்து போகும். அப்பொழுது நாம் பழைய மாதிரி வாழ முடியாது. வருமானம் இருந்த பொழுது எப்படி வசதியாய் வாழ்ந்தோமோ அதே போல் வருமானம் இல்லாத பொழுது நாம் அதே சூழ்நிலையோடு வாழ முடியாது. அப்பொழுது வசதிகளை குறைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும். இந்த முதிர்ச்சி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. தேவனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. தனிமையை ஏற்றுக்கொள்ள, வெறுமையை ஏற்றுக்கொள்ள, குறைவை ஏற்றுக்கொள்ள, வியாதியை ஏற்றுக்கொள்ள கூடிய அந்த முதிர்ச்சி, மனப்பக்குவம் தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. ஆமாம், முதுமையானால் உலக மக்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எனக்கும் வரும் என்ற அந்த ஞானம், அந்த அறிவு தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை நம்பி வீடு, வாசல், பிள்ளைகள், வருமானம், நிலம், நகை, பேங்க் பேலன்ஸ், இப்படி அநேக காரியங்களை நம்பி அதை சார்ந்து முதுமையில் இருக்கக்கூடியவர்கள், அது திடீரென்று அவர்கள் வாழ்க்கையில் தடைபடுகிற பொழுது, இல்லாமல் போகிற பொழுது, அல்லது வேறு யாரோ தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அதை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது மனம் தடுமாறுகிறது, மனம் கலங்குகிறது. சிலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், சிலர் கண்ணீரோடே தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒரு முறை தான் இந்த பூமியில் பிறக்கிறோம், ஒரு முறை தான் வாழ்கிறோம். நாம் கண்ணீரோடு வாழ்க்கையை நிறைவு செய்வதற்காக இந்த பூமியில் தேவன் நம்மை அனுப்பவில்லை. தேவன் நம்மை அனுப்பவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த முதுமையில் நமக்கு எல்லோருக்கும், உலக மக்களுக்குரிய பிரச்சனைகள் நமக்கும் கடந்து வரும். நாம் தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்றால், தேவ மனிதனாகிய சங்கீதக்காரன் நமக்கு இதில் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், அல்லது இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிற பாடம் என்னவென்று சொன்னார்.
முதலாவதாக, வயதாகிற பொழுது நம்முடைய வாழ்வில் பலவீனம் கடந்து வரும். அதை ஏற்றுக்கொள்ள, அதை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் தேவனோடு நடந்தவன், நான் சிங்கத்தோடும் கரடியோடும் சண்டை போட்டவன், எனக்கு பலவீனம் வராது என்று தாவீது சொல்லவில்லை. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது இந்த முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக கடந்து வர வேண்டும். இரண்டாவதாக, உலக காரியங்களில் உறவுகள், இவைகளெல்லாம் மாற்றங்கள் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் நன்றாய் இருக்கிற பொழுது நம்மோடு உறவாய் இருப்பவர்கள் நாம் குறைந்து போகிற பொழுது நம்மை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய கையிலே வருமானம் இல்லாது இருக்கிற பொழுது, நாம் வியாதிப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிற பொழுது, நாம் நம்பி இருந்த உறவுகள் நம்மை கைவிடுவதற்கோ அல்லது அந்த உறவுகளிலே மாற்றங்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் மனம் உடைந்து போகக்கூடாது. நான் உலக பிரகாரமான வேலை செய்கிற பொழுது, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் சொல்லுவார், எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இன் லைஃப். அவர் ஆங்கிலத்தில் சொன்னார், வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்களை எதிர்பாரு. அப்பொழுது நீ எதிர்பாராத காரியங்கள் உன்னை சந்திக்கிற பொழுது நீ விழுந்து போக மாட்டாய், நீ தைரியமாக இருப்பாய் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வருமானம் நம்மை விட்டு கடந்து போகலாம். நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் முதுமையில் நம்மை விட்டு கடந்து போகலாம். சாலமோன் ஞானி நீதிமொழிகளிலே சொல்கிறான், செல்வம் தலைமுறை தலைமுறை, சிங்காசனம் தலைமுறை தலைமுறை வருமோ என்று சொல்லி. நம்முடைய நாட்களிலேயே நாம் சம்பாதித்த சொத்துக்கள் நாம் இழந்து போவதற்கோ அல்லது யாரோ அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். உறவுகள் மாறிப்போகலாம். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, நாம் தேவனோடு நடந்தவர்கள் என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த 71வது சங்கீதத்தில் 18வது வசனத்தில் இந்த தேவ மனுஷன் சொல்லுகிற காரியம், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும். அப்படி என்று சொன்னால், நாம் இந்த பூமியில் முதிர்ந்த வயதோடு நல்ல ஒரு வயதோடு வாழ்வதற்கான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், கடவுள் நமக்கு ஆயுசு நாளை கொடுப்பதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கடந்து போக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் இதற்கு முன்மாதிரி என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை நமக்கு பேர பிள்ளைகளை பார்க்கக்கூடிய சிலாக்கியம் இருக்கும் என்றால், நம்முடைய பேர பிள்ளைகள் சொல்ல வேண்டும், என்னுடைய தாத்தா பாட்டி இந்த விதமான காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த ஒரு முதிர்ச்சி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வர வேண்டும். ஆக இந்த சங்கீதக்காரன் மூலமாக 3 காரியங்கள், அதாவது வயதாகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் கடந்து வரும் என்பதை ஏற்றுக்கொள்ள, சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, உலக காரியங்களிலே மாற்றம் வரும். உறவுகள் மாற்றங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, தேவன் ஒருவரே மாறாதவர். அவர் மாத்திரமே கடைசி வரைக்கும் நம்மை தாங்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு நாம் சார்ந்து வாழ்ந்து பின்வரும் சந்ததிக்கு ஒரு அடிச்சுவடை விட்டு போகும்படியாக கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் முதுமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எத்தனை பேர் தனிமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது.
எத்தனை பேர் உறவுகளிலே பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால், தேவனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்றால், அந்த தாக்கம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் இந்த சங்கீதக்காரன் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆவியானவர் நமக்கு தேவையான ஞானத்தை தருவாராக. முதிர் வயதிலும் நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான ஒரு பலத்தை தேவ பலன்தாமே நமக்கு தரும்படியாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உம்முடன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உம்முடன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான உயிரான உயிரான
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.